ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து எக்கனாமிக் அப்படின்றதுல வந்து வரிசையாக வந்து லெசன் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டாபிக் வைஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ ஹைலைட் பண்ணியிருக்க டாப்பிக்லாம் உங்களுக்கு நான் நடத்தி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 12th எக்கனாமிக்கில் 9th லெசன் வந்து நிதி பொருளியல் அப்படி சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் பேஜ் நம்பர் 220, 221 இந்த ரெண்டு பக்கத்தில் வந்து நமக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே ஆஃபீஸர், இது நமக்கு 12th எக்கனாமிக் லெசன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 220லையும் ப்ளஸ் வந்து 221லையும் வந்து நமக்கு இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வந்து கண்டென்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக தான் சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டது. அப்போது இது வந்து எந்த வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது? மறைமுக வரிகள். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்பது கொண்டு வரப்பட்டது. சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டமானது பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அந்த சரக்கு மற்றும் சேவை வரிகள் சட்டம் அப்படின்றது பாராளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? 2017 மார்ச் 29. ஸோ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுனாக்கா 2017 மார்ச் 29. எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னாக்கா 1/7/2017. ஓகேங்களா? ஸோ இந்த 1/7 இங்கே வந்துடும். 1/7/2017. ஸோ ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகின்றது சொல்கிறாங்க. ஸோ சுருங்க கூறின் சரக்கு மற்றும் சேவை வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் அளிப்பின் மீது விதிக்கப்படும் மறைமுக வரியாகும். இது வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் அளிப்பின் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு மறைமுக வரி தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்பது. ஓகேங்களா? ஸோ நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரியாக வந்து இந்த ஜிஎஸ்டி உள்ளது. நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரினா இது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி தான் சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வந்து என்னென்ன விதிக்குது, மாநில அரசு என்னென்ன விதிக்குதுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுங்க வரி மீதான சிறப்பு கூடுதல் வரி, அடுத்து பணி அல்லது கடமை வரி, சேவை வரி, துணை கலால் வரி, மத்திய கலால் வரி, இதெல்லாம் வந்து மத்திய அரசு விதிப்பது. அதே மாநில அரசு பாருங்கள், மாநில மதிப்பு கூட்டு வரி அல்லது விற்பனை வரி, பொழுதுபோக்கு வரி. ஓகேங்களா? ஸோ பொழுதுபோக்கு வரி, மத்திய வருமான வரி, நுழைவு வரி, வாங்குதல் மீதான வரி. கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து மத்திய வருமான வரியை விதிப்பது எது அப்படின்னாக்கா மாநில அரசு தான். ஓகேங்களா? நுழைவு வரி வந்து மாநில அரசு தான் விதிக்கின்றது. பொழுதுபோக்கு வரி வந்து மாநில அரசு தான் விதிக்கின்றது. அடுத்தது வாங்குதல் மீதான வரி வந்து மாநில அரசு தான் விதிக்கின்றது. மாநில மதிப்பு கூட்டு வரி அல்லது விற்பனை வரி மாநில அரசு விதிக்கின்றது. அதே மத்திய அரசு என்னென்ன விதிக்கின்றது பார்த்தோம்? சுங்கவரி மீதான சிறப்பு கூடுதல் வரி. ஓகேங்களா? சுங்கவரி மீதான சிறப்பு கூடுதல் வரி விதிப்பது எது அப்படின்னாக்கா மத்திய அரசு தான். அடுத்தது பணி அல்லது கடமை வரி, சேவை வரி வந்து மத்திய அரசு விதிக்கின்றது. துணை கலால் வரி, மத்திய கலால் வரி, இது எல்லாமே வந்து மத்திய அரசு தான் விதிக்கின்றது. ஓகேங்களா? ஸோ பல்முனை வரி ஒரு முனை வரியாக உற்பத்தியாளர் அல்லது நுகர்வோருக்கு அளிப்போர் மீது விதிக்கப்படுகின்றது. இது வந்து வேட், ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு முனை வரி. ஜிஎஸ்டினா பலமுனை வரி. வேட் அப்படின்றது ஒரு முனை வரியாக உற்பத்தியாளர் அல்லது நுகர்வோருக்கு அளிப்போர் அவங்க மீது விதிக்கப்படுவதா இந்த வேட் அப்படின்றது. இங்க பாருங்க, ஜிஎஸ்டியின் கீழ் இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகின்ற வரியாகும். ஜிஎஸ்டியின் கீழ் இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகின்ற வரி. ஸோ ஜிஎஸ்டின்றது ஃபைனலாக, ஓகேங்களா? ஸோ இறுதி விற்பனை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அந்த பொருளை வந்து ப்ராசஸ் பண்ணி, அதாவது ஒரு விஷயத்தை ஒரு பொருளை வந்து மேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே உருவாக்கம் பண்ணி ஃபைனலாக விற்பனை பண்ணோம் பார்த்தீங்களா, அப்பொழுது சுமத்தப்படுகின்ற வரி தான் இந்த ஜிஎஸ்டி. இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகின்ற வரியாக தான் இந்த ஜிஎஸ்டின்றது இருக்குது. மாநிலத்திற்கு உட்பட்ட விற்பனையில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது சிஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், விதிக்கப்படுகின்றது. அப்போது
மாநிலத்திற்கு உட்பட்ட விற்பனையில், இப்போ நம்ம ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு இருக்குனாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்ம சிஜிஎஸ்டியும் வந்து வசூல் பண்ணுறோம், எஸ்ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 வரிகளும் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் லெவல் ஜிஎஸ்டினா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, ஸ்டேட் லெவல் ஜிஎஸ்டினா மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. இது ரெண்டுமே வந்து மாநிலத்திற்கு உட்பட்ட விற்பனையில் விதிக்கப்படுகின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ வித்தின் த ஸ்டேட் அப்படின்றப்ப சிஜிஎஸ்டியும் வசூல் பண்ணுறாங்க, எஸ்ஜிஎஸ்டியும் வசூல் பண்ணுறாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனையில் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி என்பது விதிக்கப்படுகின்றது. மாநிலங்களுக்கு இடையேயான, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க, அடுத்து பக்கத்து ஸ்டேட் வந்து கர்நாடகா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேஷ்யூ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேஷ்யூ வந்து கர்நாடகாவுக்கு வந்து அனுப்பி விடுறப்ப இப்போ இங்கே என்ன நடக்குது, தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ மாநிலங்களுக்கு இடையே நடக்குது. அப்போ அங்கே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் ஐஜிஎஸ்டி என்பது விதிக்கப்படுகின்றது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கேஷ்யூ வந்து உற்பத்தி பண்ணி கர்நாடகாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஸோ மாநிலங்களுக்கு இடையே வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு விற்பனை நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஸோ ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி என்பது விதிக்கப்படுகின்றது. அதுதான் ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஸோ ஐஜிஎஸ்டினா என்ன அப்படின்னாக்கா சிஜிஎஸ்டியும் ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டியும் ரெண்டுமே ஆட் பண்ணி வரது தான் ஐஜிஎஸ்டி. ஸோ இது வந்து நிறையவே இருக்கும். வரி விகிதம் இதோடைய பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக இங்கே வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது சரக்குகள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு, இப்போ இதை எங்கே கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ சரக்குகள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு கர்நாடகாவில் இறுதியாக நுகர்வோருக்கு விற்கப்படுவதாக கொள்வோம். இந்த சூழ்நிலையில் முழு வரி வருவாயும் கர்நாடகாவிற்கே செல்லும், தமிழ்நாட்டிற்கு அல்ல. இப்போ எங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா தமிழ்நாட்டில் பொருள் உற்பத்தி பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் கேஷ்யூ பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ முந்திரி வியாபாரம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவோம்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்குலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பெங்களூரில் கர்நாடகா தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு கர்நாடகாவில் இறுதியாக வந்து நுகர்வோருக்கு விற்கப்படுகின்றது. கரெக்டுங்களா. யாருக்கு? நுகர்வோர்னால் பொருள் வாங்குறவங்க. இப்போ பெங்களூரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா முந்திரி வாங்குவாங்க. பார்த்தீங்களா. அங்கே யார் வாங்குறாங்களோ ஓகேங்களா, இந்த சூழ்நிலையில் முழு வரி வருவாயும் யாருக்கு செல்லும் அப்படின்னாக்கா கர்நாடகாவிற்கு தான் செல்லுமே தவிர தமிழ்நாட்டிற்கு அல்ல. அந்த இப்போ இந்த நுகர்வோர் வந்து அந்த முந்திரி வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 1 kg வந்து 800 அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு 8% அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு 18 ரூபா ஒரு 20 ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க அப்படின்னாக்கா இந்த வருவாயானது யாருக்கு போய் சேரும் அப்படின்னாக்கா கர்நாடகாவுக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு தான் போய் சேரும், நம்ம தமிழ்நாட்டுக்கு சேராது. அதை தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 3 வகை பிரிக்கலாம். அவை சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி 3 வகை பிரிக்கலாம். ஸோ சிஜிஎஸ்டினா என்ன அப்படின்னாக்கா மாநிலத்திற்கு உள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில், மாநிலத்திற்கு உள்ளே ஓகேங்களா வித்தின் த ஸ்டேட், மாநிலத்துக்குள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். இப்போது நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே விற்பனை பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே விற்பனை பண்ணுறோம். பார்த்தீங்களா. அங்கே வந்து அந்த வரியெல்லாம் வந்து மத்திய அரசு வசூல் பண்ணணும். எக்ஸாம்பிள் மாநிலத்திற்குள் அல்லது யூனியன் பிரதேசம். ஓகேங்களா. ஸோ மாநிலத்திற்குள்ளவோ அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு உள்ளவோ ஓகேங்களா வித்தின் த ஸ்டேட் ஆர் வித்தின் த யூனியன் டெரிட்டரி அப்படின்றப்ப அங்கே நடக்கிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதுதான் இந்த சிஜிஎஸ்டி. அதே எஸ்ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னாக்கா மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவது ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இது வந்து மாநிலத்திற்குள்ளோ அல்லது யூனியன் பிரதேசத்துக்குள்ளோ அங்கே நடைபெறுகின்ற விற்பனையில் அந்த மாநில அரசோ இல்லை அந்த யூனியன் பிரதேசமோ வசூல் பண்ணிச்சுனாக்கா அது என்னது எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். ஐஜிஎஸ்டினா என்ன அப்படின்னாக்கா மாநில அரசுகளுக்கு இடையே. ஓகேங்களா. அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே ஓகேங்களா விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. மாநில அரசுகளுக்கு இடையே விற்பனையில் எந்த கவர்மெண்ட் வசூல் பண்ணணுனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு பொருள் விற்பனை. ஓகேங்களா. ஸோ இதை 3மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிஜிஎஸ்டினா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே வித்தின் த ஸ்டேட் ஆர் வித்தின் த யூனியன் டெரிட்டரி. சிஜிஎஸ்டி அப்படின்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணணும். எஸ்ஜிஎஸ்டினாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட், அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கோங்க.
ஐஜிஎஸ்டினாக்கா ஒருங்கிணைந்த, அப்போ மாநிலங்களுக்கு இடையே போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வந்து 2 மாநிலங்களுக்கு இடையே மத்திய அரசு வசூல் பண்ணுவது. ஓகேங்களா? இது மாநிலத்திற்கு உள்ளே அல்லது யூனியன் பிரதேசத்துக்குள்ளே. சினா மத்திய அரசு வசூல் பண்ணும், எஸ்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணும். ஓகேங்களா? அதே ஐஜிஎஸ்டினாக்கா மாநில அரசுகளுக்கு இடையே. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து விற்பனை நடக்குது அப்படின்றப்ப அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணும். இதுதான் வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க. மாநிலத்திற்கு உள்ளே அப்படின்னாக்கா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே நம்ம வந்து வசூல் பண்ணுவோம். அதுவே மற்ற மாநிலம் விற்பனை பண்ணுறப்ப ஐஜிஎஸ்டி அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து வேட்டு, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் வந்து மத்திய ஆயத்தீர்வை அப்படின்ற மாதிரி போட்டு சேவை வரி பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து மாநிலத்திற்கு உள்ளேவா. இப்போ வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகள் சமமாக பகிர்ந்து கொள்ளும். இப்போது இங்கே வந்து மாநிலத்திற்குள்ளே அப்படின்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணும், அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. அந்த வசூல் பண்ண வரிகளை மத்திய அரசும் மாநில அரசும் சமமாக பகிர்ந்து கொள்ளும். ஓகேங்களா? இதுவே ஐஜிஎஸ்டி அப்படின்னாக்கா மாநிலங்களுக்கு இடையான விற்பனையில் ஒரே ஒரு வரி மட்டும் விதிக்கப்பட்டு மத்திய அரசு அந்த வருவாயை இட அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளும். ஓகேங்களா? ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ விற்பனை வரியின் இயல்பு, வேட் மற்றும் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வரியானது சரக்கு மற்றும் சேவை விற்பனையில் உள்ள அடித்தள விளைவை நீக்கியதுன்னு சொல்லலாம். இது பொருள்களுக்கான செலவில் நேரடி விளைவை ஏற்படுத்தியது. இது வரிக்கு வரி என்பதை நீக்கியதனால் பொருட்களுக்கான செலவு குறைந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேட் என்பது அடித்தள விளைவு இல்லாத ஒரு பல்முனை வரி ஆகும். ஜிஎஸ்டினா ஒரு முனை வரி, வேட்னா பல்முனை வரி. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். வேட்னா பல்முனை வரி, ஜிஎஸ்டி அப்படின்னாக்கா ஒரு முனை வரி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா வேட் வி போடுறோமா, அதை நம்ம எழுதுகிற மாதிரி எழுதுறோமா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேட்னா பல்முனை வரி, ஜிஎஸ்டினா ஒரு முனை வரி. ஸோ ஜிஎஸ்டியோட நன்மைகள் பாருங்கள். வரி மீதான வரியானது இந்த முறையில் நீக்கப்படுவதனால் பொருட்களுக்கான செலவு குறைகின்றது. இது நேரடியாக பொருட்களின் செலவில் பிரதிபலிக்கின்றது. அப்போ இது வந்து வரிக்கு மேலே வரி அப்படின்றது நீக்கப்படுகின்றது. அடுத்தது தொழில்நுட்ப ரீதியில் அமைந்தது. ஓகேங்களா? ஜிஎஸ்டின்றது ஒரு தொழில்நுட்ப ரீதியில் அமைந்ததுன்னு சொல்லலாம். இதில் வந்து பதிவு செய்தல், வரி தாக்கல் செய்தல், கூடுதலாக செலுத்தியதை திரும்ப பெறுதல், கோரிய விளக்கங்களுக்கு பதிலளித்தல் போன்றவற்றை ஜிஎஸ்டி இணையதளத்தில் செய்யப்படுகின்றன. இதனால் அனைத்து செயல்பாடுகளும் வந்து விரைவாக நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ ஜிஎஸ்டினா இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. பார்லிமெண்ட்டில் எப்போ நிறைவேற்றப்பட்டது? 2017 மார்ச் 29. எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் அளிப்பு மீது விதிக்கப்படுகின்ற ஒரு மறைமுக வரினே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரினா அது ஜிஎஸ்டி தான். அடுத்தது மத்திய அரசு என்னென்ன விதிக்கின்றது, மாநில அரசு என்னென்ன விதிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 3 வகை. ஓகேங்களா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஸோ மாநிலத்திற்குள்ளே மத்திய அரசு, மாநிலத்திற்குள்ளே மாநில அரசு, இது மாநிலங்களுக்கு இடையே மத்திய அரசில் வசூலிக்கப்படுவது. இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வேட்னா பல்முனை வரி, ஜிஎஸ்டினா ஒரு முனை வரி. ஓகேங்களா? ஓகே, இது நமக்கு 12th எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 10th என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 10th எக்கனாமிக்கில் 4th லெசன் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற லெசன் வந்து அதில் பேஜ் நம்பர் 189 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 4th லெசன் அரசாங்க வரிகள்ன்ற லெசனில் பேஜ் நம்பர் 189 பாருங்கள், பண்டங்கள் மற்றும் பணிகள். ஓகேங்களா? ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி தான் ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னாக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் ஒன்று. ஸோ ஜிஎஸ்டினாலே வந்து என்ன வரி? இது வந்து ஒரு மறைமுக வரி, அதை தெரிஞ்சுக்கணும். இந்த வரியானது இந்திய பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29. ஓகேங்களா? ஸோ 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1, 2017 முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி. ஓகேங்களா? ஸோ ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி, இதுதான் என்னுடைய குறிக்கோள். இதை நோட் பண்ணிக்கோங்க.
ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி தான் இதோடைய குறிக்கோள் ஆகும். ஸோ ஜிஎஸ்டி என்பது நுகர்வோர் பண்டங்கள் அல்லது பணிகளை வாங்கும் பொழுது நுகர்வோர் பண்டங்கள் அல்லது பணிகளை வாங்கும் பொழுது விதிக்கப்படுகின்ற ஒரு வரின்னு சொல்லலாம். இந்த வரியானது மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து மறைமுக வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி மற்றும் வழங்குதல் மீதான வரிகளின் அடுக்கு விளைவுகளை ஜிஎஸ்டி என்பது நீக்குகின்றது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தி மற்றும் வழங்குதல் மீதான வரிகளுடைய அடுக்கு விளைவுகளை ஜிஎஸ்டி நீக்கின்றது. ஏன்னா ஜிஎஸ்டின்றது ஃபைனலாக அந்த விற்பனையில் நுகர்வோர் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் தான் ஜிஎஸ்டின்றது நம்ம வசூல் பண்ணுவோம். மற்றபடி அந்த பொருள் உற்பத்தி பண்ணுறப்பையோ இல்லை பொருள் கொடுக்குறப்பையோ அப்போ நம்ம இதுக்கு ஒரு டேக்ஸ் இதுக்கு ஒரு டேக்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஓகேங்களா. ஸோ அந்த வரிகளுடைய அடுக்கு விளைவுகளை ஓகேங்களா. ஸோ வரிக்கு மேலே வரி அப்படின்ற ஒரு விளைவுகளை ஜிஎஸ்டி என்பது நீக்குகின்றது. இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி, வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட வரி போன்று பலமுனை வரி இல்லாமல் ஒரு முனை வரியாகும். ஸோ வேட்னா பலமுனை வரி கொண்டது, ஜிஎஸ்டினா ஒரு முனை வரியாகும். ஓகேங்களா. ஸோ 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எதுனாக்கா பிரான்ஸ். ஸோ அப்போ ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு எந்த நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுனாக்கா பிரான்ஸு 1954. 1970-80களில் ஐரோப்பிய நாடுகள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்தியது. ஸோ ஃபஸ்ட்டு 1954 ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கா 70-80 இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் இந்த ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லலாம். அடுத்தது இதோட அமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாக்ஸ் நட்டை பாருங்கள். ஸோ எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. ஸோ எஸ்ஜிஎஸ்டினா மாநிலத்திற்கு உள்ள, ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட வரி அல்லது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள் இதெல்லாம் இங்கே வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வரி அல்லது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். அதுவே மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி சிஜிஎஸ்டி வித்தின் த ஸ்டேட் தான் நடத்துவாங்க. ஸோ இதில் என்னென்ன வரும்னாக்கா சுங்கத்தீர்வை, மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், ஸோ இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன வரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது என்னென்ன இதுன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஐஜிஎஸ்டி அப்படின்னாக்கா மாநிலங்களுக்கு இடையே. ஸோ 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. 5, 12, 18, 28. ஓகேங்களா. ஸோ 0%, அடுத்து 5%, 12%, 18, 28 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. எதுக்கு? காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு ஜிஎஸ்டின்றது வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. 5, 12, 18, 28. இதில் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அத்தியாவசிய தேவைகளாக உள்ள அனைத்து பண்டங்களுக்கும் ஜிஎஸ்டியை நமக்கு வரி விலக்கு அளிக்கின்றது. ஓகேங்களா. இவ்வளோதான் நமக்கு 10th புக் கண்டென்ட்டு. ஸோ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா சேம் அதே தான். பார்லிமெண்ட்டில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டது 1/7/2017. ஸோ இதோட குறிக்கோள் என்ன? ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி அப்படின்றது தான் இதோடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உற்பத்தி மற்றும் வழங்குதல் மீதான வரிகளுடைய அடுக்கு விளைவுகளை நீக்குகின்றது. ஸோ வேட்னா பலமுனை வரி, ஜிஎஸ்டினா ஒரு முனை வரி. ஸோ ஃபஸ்ட்டு எந்த நாடுனாக்கா பிரான்ஸ் நாடு 1954. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன வரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன வரிகள் அப்படின்றது ஐஜிஎஸ்டியில் இது நமக்கு மாநிலங்களுக்கு இடையே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மொத்தம் எத்தனை வரி விகிதங்கள் இருக்குது அப்படின்னாக்கா 4, 5, 12, 18, 28 சொல்லிட்டு நமக்கு 4 விகிதங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள், உணவு போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்படுகின்றன. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 7th. ஸோ 7th நியூ புக்கில் 3rd டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா
வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். இதில் வந்து பேஜ் நம்பர் 259 60. இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நமக்கு 7th நியூ புக்கு 3rd டேர்மில் ஓகேங்களா. என்ன லெசன் இது பார்த்துக்கோங்க. வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படின்ற லெசனில் பேஜ் நம்பர் வந்து 259 ப்ளஸ் வந்து 260 ஓகேங்களா. ஸோ இந்த 2 பக்கத்தில் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது பொருள் மற்றும் சேவை வரி ஆகும். அடுத்தது, தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகின்றது. தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்பது விதிக்கப்படுகின்றது. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளால் இவ்வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்படுகின்றது. அப்போ மறைமுக வரிகள் மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது. அடுத்தது, சரக்கு மற்றும் சேவை வரியின் வகைகள். ஸோ உள் மாநில பொருள் மற்றும் சேவை, அதாவது வந்து வித்தின் த ஸ்டேட்டு, இது வந்து மாநிலங்களுக்கு இடையே ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், மாநில சரக்கு மற்றும் சேவை, அதாவது வந்து எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி ஓகேங்களா, சிஜிஎஸ்டி. அடுத்தது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவைனா ஐஜிஎஸ்டி ஓகேங்களா. ஸோ மாநிலத்திற்கு உள்ளே அப்படின்னாக்கா எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கு இடையே அப்படின்னாக்கா ஐஜிஎஸ்டி. இதை நம்ம அங்கே பார்த்து தான். அடுத்து இங்கே முக்கியமான பாக்ஸ் டேட்டா. ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. ஸோ முந்தைய மறைமுக வரி கட்டமைப்பு மற்றும் அதன் சிரமங்கள் இந்திய வரி விதிப்பு வரலாறு பண்டைய காலத்திற்கு சேகிக்கிறது. ஸோ கௌடில்யர் அவர்கள் எழுதிய அர்த்த சாஸ்திரம். ஸோ அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல் எழுதுந்து யாருனாக்கா கௌடில்யர். இவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா சாணக்கியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அர்த்த சாஸ்திரம் எழுதிய கௌடில்யர் அல்லது சாணக்கியர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரியானது விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது. ஸோ மறைமுக வரிகளின் நவீன வரலாறானது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து உப்பு, சர்க்கரை, வாகன எரிபொருள் போன்றவற்றிற்கு மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதிலிருந்து தொடங்கின்றது. படிப்படியாக கலால் வரிகளின் அடிப்படை விரிவுபடுத்தப்பட்டது. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் மத்திய கலால் வரி மற்றும் மாநில அளவில் விற்பனை வரி ஆகியவை நடைமுறையில் இருந்தன. நீண்ட கால முயற்சிகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டில் இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2003 ஹரியானாவில் தான் முதலாக வேல்யூ ஆடட் டேக்ஸ் வேட் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ மத்திய மதிப்பு கூட்டு வரி ஓகேங்களா. ஸோ மதிப்பு கூட்டு வரி வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது முதலாக ஹரியானாவில் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எந்த ஆண்டு? 2003ஆம் ஆண்டு. அதன் பிறகு பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் மற்றும் டெல்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 2005 மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்றது முன்பு இருந்த விற்பனை வரியை விட பெரிய வளர்ச்சியாக இருந்திருந்தாலும் சரக்கு மற்றும் சேவை வரி உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம்னே சொல்லலாம். மேலும் நாட்டின் வரி விதிப்பு அமைப்பில் முழுமையை உணர்ந்து கொள்வதற்கான தர்க்க அடிப்படையிலான படியாகும். ஆரம்பத்தில் ஒரு முனை மற்றும் தேசிய அளவிலான சரக்கு மற்றும் சேவை வரி இருக்கும் என்று முன்மொழியப்பட்டது. இருப்பினும் சரக்கு மற்றும் சேவை வரி இறுதியாக 2017 ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து எப்போ இது பண்ணாங்க அப்படின்னாக்கா 2017 மார்ச் 29 2017 மார்ச் 29 வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டது. இதனால் நாட்டின் ஒரு பொருளாதார அமைப்பு என்பது ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே தேசம் அப்படின்ற மாதிரி வந்து உள்ளது. அதான் ஒரே நாடு, ஒரே அங்காடி, ஒரே வரி ஓகேங்களா. ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி என்பது நாம் வாங்கும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரியாகும். இது மத்திய சரக்கு சேவை அதாவது சிஜிஎஸ்டி, அடுத்தது மாநில சரக்கு மற்றும் சேவை வரி எஸ்ஜிஎஸ்டி என 2 பகுதியில் கொண்டுள்ளது. இது ஒரு வெளிப்படையான ஒரு வரினே சொல்லலாம். இது நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி என்பது ஒரு வெளிப்படையான வரி, இம்பார்ட்டண்ட். நீங்கள் வாங்கும் பொருள்களுக்கான ரசீது கிடைத்தால் பின்வரும் தகவல்களை பார்ப்பீங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு நோட்டு வாங்குகிறோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா. இப்போ அதுக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க. எஸ்ஜிஎஸ்டி வந்து ஒரு 9% போடுறாங்க. அப்போ 9% போட்டாக்கா எவ்வளோ நம்ம டேக்ஸ் கட்டணும்? 9 ரூபா கட்டணும். அடுத்து ஒரு சிஜிஎஸ்டி ஒரு 9%. அப்போ இதுக்கு ஒரு 9 ரூபா. அப்போ டோட்டலாக இங்கே ஒரு 9 ரூபா, இங்கே ஒரு 9 ரூபா. ஸோ ரெண்டுமே சேர்த்து நம்ம மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ கட்டுறோம்?
118 ரூபா வந்து டேக்ஸ் கட்டுறோம். புரியுதுங்களா? ஸோ 9%னா என்ன வரும்? 9% ஆஃப் பொருளோட மதிப்பு. ஸோ எவ்வளோ வருது? 9 ரூபா வருது. அப்போ சிஜிஎஸ்டி வந்து ஒரு 9, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 9 அப்படின்ற மாதிரி மொத்தம் 118 ரூபா வந்து நம்ம வந்து 18 ரூபா டேக்ஸ் அப்படின்றது கட்டுறோம். ஸோ ஜிஎஸ்டி 18%, அது சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அதை எஸ்ஜிஎஸ்டி 9%, சிஜிஎஸ்டி 9% அப்படின்னு சமமாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநிலத்திற்கும் தனித்தனியாக 9%. எனவே ரூபாய் 9 மாநில அரசுக்கும் ரூபாய் 9 மத்திய அரசுக்கும் செல்லும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் அதாவது வந்து 18% அப்படின்றதுல 9% வந்து சிஜிஎஸ்டிக்கும் 9% எஸ்ஜிஎஸ்டிக்கும் வந்து சமமாக பிரித்து கொடுத்து, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 9 ரூபாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 9 ரூபாவும் வந்து நம்ம வந்து வரியை வந்து சமமாக வந்து கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளை வேறு மாநிலத்தில் வாங்குபவர்களுக்கு விற்றார். இப்போ எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் விற்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ உற்பத்தியோட மதிப்பு வந்து 100 ரூபா அப்படின்னாக்கா ஐஜிஎஸ்டினா மாநிலங்களுக்கு இடையே இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சொல்லலாம். ஸோ 18%. அப்போ 18% ஆஃப் பொருளோட மதிப்பு அப்படின்றப்ப எவ்வளோ வரும்? 18 ரூபா வரும். அப்போ நம்ம எவ்வளோ கட்டுற டேக்ஸு? 18 ரூபா கட்டுறோம். ஓகேங்களா? அப்போ 18 ரூபா அப்படின்றது மத்திய அரசுக்கு செல்லும். ஸோ ரூபாய் 18 அப்படின்றது எவ்வளோ? மத்திய அரசு தான் போகும். ஏன்னா வந்து இதை வந்து யார் வசூல் பண்ணோம்னாக்கா மத்திய அரசு தான் வசூல் பண்ணும். மத்திய அரசு ரூபாய் 9 ரூபாய் எடுத்து கர்நாடக அரசுக்கு, மேலும் 9 ரூபாயை வந்து அனுப்பும் வரி. ஓகே, என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது இது நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகேங்களா? மாநிலத்திற்கு உள்ளே அப்படின்னாக்கா நம்ம வந்து பொருள் வாங்குகிறோம். மாநிலத்துக்குள்ளே வாங்குறப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 9 ரூபாயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 9 ரூபாயும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பே பண்ணிடுறோம். அதாவது சமமாக பிரிக்கப்பட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறோம். அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இங்கேயே வந்து 18% கொடுத்துருனாக்கா நம்ம வாங்குகிற பொருளை பொறுத்து அதுக்கு டேக்ஸ் இருக்குது. ஏன்னா மொத்தம் வந்து 5%, 12%, 5, 12, 18, 28 அப்படின்ற மாதிரி நமக்கு வரி விகிதம் இருக்குங்களா? ஸோ நம்ம வாங்குகிற பொருளை பொறுத்து டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வாங்குகிற பொருளுக்கான டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா 18%. இப்போ இந்த 18% நான் வாங்குகிறேன் அப்படின்றப்ப இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சமமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 9%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 9% அப்படின்ற மாதிரி சமமாக வந்து வரி விகிதத்தை பிரித்து கொடுத்து நாம் 2 கவர்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? சமமாக வந்து வரியை வந்து கட்டுறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 9 ரூபாயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 9 ரூபாயும் நம்ம வந்து பணத்தை கட்டிடுறோம். இது வந்து வித்தின் த ஸ்டேட்டு. அதுவே மாநிலங்களுக்கு இடையே அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு பொருள் விற்கிறோம். அப்போ விற்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். ஸோ அதோடைய பொருளுடைய டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா 18% டேக்ஸ் அப்படின்னாக்கா, அப்போ 18% ஆஃப் 100. அப்போ என்ன பண்ணுவோம்? 18/100 × 100 அப்படின்னு போட்டோம்னாக்கா 18 ரூபா நம்ம வந்து பே பண்ணுவோம். அப்போ வந்து டேக்ஸ் எவ்வளோ கட்டுறோம்? 18 ரூபா கட்டுறோம். அப்போ மொத்தமாக வந்து 118 ரூபா அமௌண்ட் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் யார் வந்து வசூல் பண்ணுவா? மத்திய அரசு தான் எடுத்துக்கும். அதான் மத்திய அரசு வந்து வசூல் பண்ணி அது என்ன பண்ணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 9 ரூபாயும் கர்நாடக அரசுக்கு ஒரு 9 ரூபாயும் வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ ஐஜிஎஸ்டினா மத்திய அரசு வசூல் பண்ணி அந்த மொத்த டேக்ஸையும் மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து சமமாக பிரித்து கொள்ளணும். எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம பொருள் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் வரி விகிதம் அப்படின்றது போய் சேரும். இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு நான் முந்திரி கேஷ்யூ அனுப்புகிறேன் அப்படின்றப்ப கேஷ்நட் அனுப்புகிறேன் அப்படின்றப்ப இப்போ கர்நாடகாவில் கன்சியூமர்லாம் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டை வாங்குறப்ப டேக்ஸோட பே பண்ணி தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேக்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சமமாக வந்து பிரித்து எந்த ஸ்டேட்டில் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பாதி அமௌண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி அமௌண்ட்டும் எடுத்துக்கும். புரியுதுங்களா ஆஃபீஸர்? ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 18 ரூபா நம்ம டேக்ஸ் கட்டி வாங்கியிருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் உள்ளவங்க வந்து 118 ரூபா பே பண்ணியிருக்காங்க. பொருளோட மதிப்பு 100 ரூபா தான். ஆனால் டேக்ஸ் 18 ரூபா பே பண்ணியிருக்காங்க. யார்? கர்நாடகாவில் உள்ளவங்க. அப்போ அந்த 18 ரூபாயில் என்ன பண்ணுறாங்க? 9 ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மீதி வந்து 9 ரூபா வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் வந்து போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வரியானது 0%, 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டு 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன மேம், அங்கே வந்து 10th வந்து 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன பார்த்தோம்? நம்ம 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 0, 5, 12, 18, 28 அப்படின்ற மாதிரி 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, அடுக்குகள்னா 5 ஓகேங்களா. அதுவே வந்து ஜிஎஸ்டி விகிதங்கள் அப்படின்னாக்கா 4 அப்படின்னு வேணால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்தது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டாலும் பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரியானது தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகின்றது. மற்றும் காய்கறிகள், உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கையின் அத்தியாவசிய பண்டங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது ஓகேங்களா. என்னதான் வந்து ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணாலுமே கூட இந்த பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரியானது தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகின்றது. அப்போது பெட்ரோலியம், ஆல்கஹால், மின்சாரம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே வசூல் பண்ணணும். எது பெட்ரோலியம், ஆல்கஹால், மின்சாரம் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசிய பண்டங்களுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இவ்வளோ தான் நம்ம கண்டென்ட்டு ஓகேங்களா. ஸோ அடுக்குகள் வந்து 5 இருக்குது, 0, 5, 12, 18, 28. விகிதங்கள் 4 இருக்குன்னு பார்த்தோம், 5, 12, 18, 28. ஸோ நம்ம ஆப்ஷனை பொறுத்து அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்த்துருக்கோமா அப்படின்னாக்கா இதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம வேல்யூ ஆடட் டேக்ஸ் பார்த்துருக்கோம். 2003 ஹரியானாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஓகே, வேறு எதுவும் நம்ம புதுசாக எதுவும் பார்க்கலாம் ஆஃபீஸர். ஸோ எல்லாமே ஜிஎஸ்டினாலே வந்து மறைமுக வரிக்கு மாற்ற கொண்டு வரப்பட்டது தான் ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டினாலே ஒரு முனை வரி, அடுத்தது வேட் அப்படின்னாக்கா பலமுனை வரி, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா மைண்டில் பதிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, இப்போ நாம் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்கூல் புக்கை 12th, 10th, 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரீட் விட்டுக்கலாம் வாங்க. இது பாருங்கள், கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள கண்டென்ட் தான். ஸோ ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிப்பதற்காக இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய பொருளாதார வரலாற்றில் மிகப்பெரிய வரி விதிப்பு சீர்திருத்தமாக ஜிஎஸ்டி கருதப்படுகின்றது. நேரம், செலவு, உழைப்பை மிச்சப்படுத்துவதற்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டியோடைய ஆக்ட் அப்படின்றது 2017 நடைமுறைக்கு, அதாவது வந்து 2017 மார்ச் 29, 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு 1 ஓகேங்களா. ஸோ 1/7/2017, அதாவது ஜூலை 1, 2017 இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இது வந்து மொத்தம் 3 வகையான ஜிஎஸ்டி வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்னாக்கா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, இது 3 நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது 2016 ஜிஎஸ்டி ஆட்சியின்படி யூனியன் பிரதேச சரக்குகள் மற்றும் சேவை வரி இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து வரிகளையும் கணக்கிட அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ ஜிஎஸ்டி சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யும் அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சில் கையில் உள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சர் தலைமையில் உள்ளது ஓகேங்களா. ஜிஎஸ்டி வந்து யார் தலைமையில் இருக்குனாக்கா நிதியமைச்சர் தலைமையில் உள்ளது. ஸோ 100 திருத்தச் சட்டம், அதாவது என்ன அப்படின்னாக்கா 100 அப்படின்றது 101வது திருத்தச் சட்டம். ஸோ ரொம்ப முக்கியமானது ஆஃபீஸர். ஜிஎஸ்டி வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னாக்கா 101வது சட்ட திருத்தம் 2016, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ 101வது சட்ட திருத்தம் 2016, அப்போ தான் வந்து ஜிஎஸ்டிக்கான திருத்தச் சட்டம் அப்படின்றத கொண்டு வந்து ஜூலை 1, 2017 முதல் இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த சட்ட திருத்தம்? 101வது திருத்தச் சட்டம். எந்த ஆண்டு? 2016. ஸோ 101வது திருத்தச் சட்டம் 2016 ஜிஎஸ்டிக்கான சட்டத்தை வந்து நிறைவேற்றப்பட்டு அடுத்தது 2017 மார்ச் 29 பார்லிமெண்ட்டில் வந்து நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1, 2017 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இது 3மே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சிஜிஎஸ்டியின் கீழ் வருமானமானது மத்திய அரசால் சேகரிக்கப்படுகின்றது ஓகேங்களா. ஸோ சிஜிஎஸ்டி கீழே கொடுக்கப்பட்டுள்ள மத்திய வரிகள் மற்றும் வரிகள் அப்படின்றது மத்திய கலால் வரி, சேவை வரி, மத்திய விற்பனை வரி, கலால் வரி, கூடுதல் கலால் வரிகள் வெசஸ் எதிர் வரி ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கலால் வரினாலே வந்து சிஜிஎஸ்டியில் வந்துடும். அடுத்து சேவை வரினாலும் சிஜிஎஸ்டி தான். அடுத்தது மத்தியன்றதுனால சிஜிஎஸ்டி வந்துடும், மத்திய விற்பனை வரி ஓகேங்களா. அடுத்தது மாநில சரக்கு மற்றும் சேவை வரி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னாக்கா இது கீழே வந்து மாநில அரசால் சேகரிக்கப்படுகின்றது ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன மாநில வரிகள் அப்படின்னாக்கா ஆடம்பர வரி, மாநில விற்பனை வரி, நுழைவு வரி, கேளிக்கை வரி,
லாட்ரி மீதான வரிகள் நோட் பண்ணிக்கோங்க. சிஜிஎஸ்டி கீழே என்னென்ன வருது, எஸ்ஜிஎஸ்டி கீழே என்னென்ன வருது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சரக்குகள் செல்லும் பொழுது ஐஜிஎஸ்டி விதிக்கப்படுகின்றது. ஸோ வருவாயானது மத்திய அரசால் சேகரிக்கப்பட்டு நாடாளுமன்றம் அல்லது ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைக்கும் முறையில் யூனியன் மற்றும் அந்த மாநில பிரதேசங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். ஸோ நம்ம பார்த்தோமா, இப்போ நம்ம 7th பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு இப்போ ஒரு பொருள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பொருளோட மதிப்பு வந்து 100 ரூபா. இப்போ அதோட பெர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து ஐஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னாக்கா 18% அப்படின்றப்ப அப்போ நான் 18 ரூபா கட்டுறேன். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்கேன்? 118 ரூபா கட்டியிருக்கேன். அதில் 9 ரூபா வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், மீதி 9 ரூபா வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கோ அல்லது யூனியன் டெரிட்டரிக்கோ போய் சேரும். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி பற்றிய சமீபத்திய சூழல். ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு ரீடு விட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஜிஎஸ்டி அதாவது வந்து 101வது சட்ட திருத்தம் 2016, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து ஒரு ரீடு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேனாக்கா நமக்கு வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், சட்டப்பிரிவு 279A ஜிஎஸ்டியை நிர்வகிப்பதற்கும் ஜனாதிபதியால் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டிக்கான ஆர்டிக்கல் வந்து 279A, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஜனாதிபதியால் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்படும் சொல்கிறது 279A. இதன் தலைவர் இந்தியாவின் மத்திய நிதியமைச்சர் ஆவார். ஸோ ஜிஎஸ்டியோட தலைவர் யார்? இந்தியாவுடைய மத்திய நிதியமைச்சர். ஸோ தற்பொழுது ஜிஎஸ்டியோட தலைவர் யார்? நிர்மலா சீதாராமன். அவங்க தானே இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியாவோட மத்திய நிதியமைச்சராக இருக்காங்க. அப்போ அவங்க தான் வந்து ஜிஎஸ்டியுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது மாநில அரசுகளால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் அதன் உறுப்பினர்களாக உள்ளனர். உறுப்பினர்கள் யார் அப்படின்னாக்கா அமைச்சர்கள். அடுத்தது மத்திய அரசுக்கு 1/3 பங்கு வாக்குரிமையும் மாநிலங்களுக்கு 2/3 பங்கும் இருக்கும் வகையில் கவுன்சில் வகுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? வாக்குரிமைனாக்கா மத்திய அரசுக்கு 1/3 பங்கு, மாநிலங்களுக்கு 2/3 பங்கு. அடுத்தது முடிவுகள் அப்படின்னாக்கா 4/3 பங்கு பெரும்பான்மையுடன் எடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 4 விகிதங்கள் 5, 12, 18, 28 அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த பல அடுக்குகளின் கீழ் வரும் பொருட்களின் அட்டவணை அல்லது பட்டியல் ஜிஎஸ்டி கவுன்சிலாக வந்து உருவாக்கப்படுகின்ற சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே ஆஃபீஸர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா 101வது சட்ட திருத்தம் 2016. அடுத்தது ஆர்டிக்கல் வந்து 279A. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். தலைவர் யார் அப்படின்னாக்கா இந்தியாவுடைய மத்திய நிதியமைச்சர். ஸோ தற்போது இந்தியாவுடைய மத்திய நிதியமைச்சர் யார் அப்படின்னாக்கா நிர்மலா சீதாராமன். ஸோ அப்போ அவங்க தான் வந்து ஜிஎஸ்டியோட தலைவராக வந்து இப்போ செயல்பட்டு வராங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்தியாவில் பொருள் மற்றும் சேவை வரி எந்த நாளிலிருந்து நடைமுறைப்படுத்த உள்ளது? ஜூலை 1. ஓகேங்களா? ஜூலை 1, 2017. ஓகேங்களா? ஸோ 1/7/2017 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வரியானது மறைமுக வரிமுறை ஆகும்? ஸோ சேவை வரின்றது ஒரு மறைமுக வரி. பார்த்தோமா? சேவை வரி ஒரு மறைமுக வரி ஆகும். இதெல்லாம் வந்து நமக்கு மறைமுக வரியில் வராது. அப்போது சேவை வரி என்பது மறைமுக வரின்றது நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது செலவு வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னாக்கா கால்டர். இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மத்திய அரசு அண்மையில் ஜிஎஸ்டியை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடிவெடுத்துள்ளது. ஸோ ஜிஎஸ்டி என்பதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னாக்கா பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அண்மையில் ரிசர்வ் வங்கி தலைமையின் கீழ் நகர்ப்புற கூட்டுறவு வங்கியில் ஆரைய ஒரு உயர்மட்ட குழு அமைத்தது ஆர் காந்தி. ஓகே, எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜிஎஸ்டி பற்றி மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னாக்கா சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகேங்களா? ஸோ 101வது சட்ட திருத்தம் 2016 279A ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கீழ்கண்டற்றில் எந்த சரக்கிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ஸோ செய்தித்தாளுக்கு வந்து ஜிஎஸ்டின்றது கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது எது வந்து நேரடி வரியாக கருதப்படுகின்றது அப்படின்னாக்கா ஸோ சொத்து வரி, வருமான வரி,
இதெல்லாம் வந்து நமக்கு என்ன வரி அப்படின்னாக்கா நேரடி வரியாகும். ஓகேங்களா. ஸோ வருமான வரி, சொத்து வரிலாம் வந்து நேர்முக வரி. இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஓகேங்களா. அடுத்தது வேட் அப்படின்னாலே வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி. ஸோ எம்ஓடினாக்கா மாடிஃபைடு, அப்போ திருத்திய அப்படின்றது. வரி விதிப்பின் புனித விதிகள் அப்படின்றது ஆடம் ஸ்மித். ஸோ இதெல்லாம் வரி அந்த லெசனில் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கா இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகின்றது. இது மைய அரசுக்கு செல்கின்றது. அது என்ன வரி? கலால் வரி. ஸோ கலால் வரின்றது எந்த வரிக்கு போகும்? சிஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோமா? ஓகேங்களா. ஓகே. உலகில் எந்த நாடு முதலில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியது? பிரான்ஸ். எந்த ஆண்டு? 1954. ஸோ இந்தியாவில் வந்து 2017. ஓகேங்களா. ஓகே. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது? விதி 279A. 101வது சட்ட திருத்தம் 2016 279A. அடுத்தது பொருட்கள் மற்றும் பணிகள் வரி, அதாவது ஜிஎஸ்டி என்பது இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1/7/2017. பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி அப்படின்னாக்கா பொது விற்பனை வரி. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்படுகின்றது அப்படின்னாக்கா நிலக்கரியின் மீது சுமத்தப்படுகின்றது. கல்வி சேவைகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் என்பது 0%. பின்வருவற்றில் எது நேர்முக வரி அல்ல அப்படின்னாக்கா சேவை வரி என்பது ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா. நம்ம பார்த்தோமா, சேவை வரி என்பது மறைமுக வரியில் வரும். மற்றபடி வருமான வரி, சொத்து வரி, செலவு வரி இதெல்லாமே நமக்கு நேர்முக வரிகள் ஆகும். கண்டிப்பாக அந்த நேர்முக வரி மறைமுக வரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? 1/7/2017. ஸோ கீழ்கண்டவற்றில் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்ல? கேளிக்கை மீதான வரி என்பது மறைமுக வரி. பார்த்தோமா? இதெல்லாம் வந்து நமக்கு எதில் பார்த்தோம்? எஸ்ஜிஎஸ்டியில் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போது வருவாய் மீதான வரி, வாரிசு மீதான வரி, சொத்தின் மீதான வரி இதெல்லாமே நமக்கு நேர்முக வரிகள் ஆகும். ரொம்ப முக்கியமானது. ஜிஎஸ்டி 1/7/2017 நடைமுறைப்படுத்தப்பட்டது. தேயிலையின் மீது எவ்வளோ ஜிஎஸ்டி விதிக்கிறாங்க அப்படின்னாக்கா 5% விதிக்கப்படுகின்றது. பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி அப்படின்றது தொழில் வரி ஆகும். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது அப்படின்னாக்கா அன்பளிப்பு வரி. மற்றபடி இந்த சுங்க வரி, உற்பத்தி வரி, சேவை வரி இதெல்லாம் நம்ம மறைமுக வரியில் படித்தோம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த வரிகள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சுங்க வரி, சேவை வரி, உற்பத்தி வரி இதெல்லாம் வந்து நமக்கு மறைமுக வரியில் வரும், அதாவது ஜிஎஸ்டியில் வந்துடும். அன்பளிப்பு வரி என்பது நேர்முக வரி ஆகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களுக்கிடையே, அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே பகிரக்கூடியதாக்கிவிட்டது அப்படின்னாக்கா 2000 கிமு 2000 அப்படின்ற மாதிரி. ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் யாரு? மத்திய நிதியமைச்சர். ஓகேங்களா. ஜிஎஸ்டியோட தலைவர்னா மத்திய நிதியமைச்சர். அதுவே நிதி ஆயோகோட தலைவர் யார் அப்படின்னாக்கா பிரதம மந்திரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, எது மறைமுக வரி ஆகும்? ஸோ எது மறைமுக வரி? சேவை வரி என்பது மறைமுக வரி. ஓகேங்களா ஆஃபீஸர். தயவு செய்து நான் சொன்ன அந்த வரிகள் டைப்ஸை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சொத்து வரி நேர்முக வரி ஆகும், செலவு வரி நேர்முக வரி ஆகும், வருமான வரி நேர்முக வரி ஆகும், சேவை வரி என்பது மறைமுக வரி ஆகும். கீழே காணப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியிலிருந்து தவிர்க்கப்பட்ட 2 பொருட்கள் எவை? பெட்ரோலியம் மற்றும் புகையிலை. ஓகேங்களா. ஸோ பெட்ரோலியத்துக்கும் புகையிலைக்கும் வந்து ஜிஎஸ்டி, அதாவது வந்து பொருட்கள் மற்றும் சேவை வரியிலிருந்து வந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ பெட்ரோலியம், புகையிலை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் ஜூலை 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது எது அப்படின்னாக்கா பண்டங்கள் மற்றும் சேவை வரி. ஓகேங்களா. 1/7/2017. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பொருட்கள் கொடுத்துட்டு அதில் ஜிஎஸ்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், வீட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து 5% வந்து ஜிஎஸ்டி. அடுத்தது கணிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளுக்கு 12%. மூலதன பொருட்கள் மற்றும் ஆலை இடைநிலை பொருட்களுக்கு 18%. அடுத்தது ஆடம்பர பொருட்களுக்கு 28%. ஓகேங்களா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 3, 4, 2. இது அப்படியே நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு 5%, கணிப்பொறி அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளுக்கு 12%, மூலதன பொருட்கள் அப்புறம் ஆலை இடைநிலை பொருட்களுக்கு 18%, ஆடம்பர பொருட்களுக்கு 28% அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
அடுத்தது கீழ்கண்டவற்றில் பொருட்கள் மற்றும் சேவை வரி என்பதன் பொருள் என்ன? பொருட்கள் மற்றும் சேவை வரி அதற்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா, இது மறைமுக வரியின் தொகுப்பாகும். இது மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும். நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும். ஓகே, மூணுமே கரெக்டு தான். இது ஒரு மறைமுக வரியாகும். ஓகேங்களா? ஒரே நாடு ஒரே அங்காடி, அப்புறம் என்ன பிடிச்சோம், ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒரே மாதிரியான வரி, தனி வரி அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ 1, 2, 4 மட்டும் சரியானது. சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னாக்கா பிரான்ஸ். எந்த ஆண்டு? 1954. பின்வருவனற்றுள் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் ஆகும்? நில வருவாய். ஸோ நில வருவாய் என்பது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் ஆகும். அதாவது எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ வருமான வரி, சுங்க வரி, கலால் வரி இதெல்லாமே நமக்கு என்னது ஸ்டேட் சென்ட்ரலுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ சிஜிஎஸ்டிக்கு போயிடும். ஸோ வருமான வரி என்பது ஒரு நேர்முக வரி. ஓகேங்களா? வருமான வரி என்பது ஒரு நேர்முக வரி. மற்றபடி கலால் வரி, சுங்க வரி இது ரெண்டுமே நமக்கு எங்கே வந்துடும்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், சிஜிஎஸ்டிக்கு வந்துடும். நில வருவாய் என்பது மாநிலங்களுக்கானது, எஸ்ஜிஎஸ்டிக்கு வந்துடும். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழில் வரி விதிப்பது மாநில அரசு. தொழில் வரி யார் விதிப்பா அப்படின்னாக்கா மாநில அரசு தான் விதிக்கும். ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1/7/2017. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி என்ன? 1/7/2017. பின்வருவனற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது அப்படின்னாக்கா, வரிகளானது பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. ஓகே, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்த உள்ளது. ஸோ ரெண்டுமே நமக்கு சரியானது தான். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை அப்படின்னாக்கா, இங்க பாருங்க, இதில் கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி இது நமக்கு எங்கே வரும்னாக்கா ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி இது மூணுமே நமக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் சுங்க வரி வரும். ஓகேங்களா? சுங்க வரி, அடுத்து சேவை வரி நமக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே வரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இதில் மூணுமே வரத்துனாக்கா இதுதான் கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி மூணுமே நமக்கு ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை ஆகும். அடுத்தது வருமான வரியை செலுத்துவது என்பது எதனை குறிக்கின்றது அப்படின்னாக்கா பகுத்தறிவு சட்ட ஆளுமை. ஸோ இந்த வரிகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் நல்லா அந்த வரிகள் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, சிஜிஎஸ்டியில் எது எது வருது, எஸ்ஜிஎஸ்டியில் எது எது வருது, ஓகேங்களா, நேர்முக வரியில் எது எது வருது, ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் இந்த இடத்துல. வருமான வரியை செலுத்துவது என்பது எதனை குறிக்கின்றது அப்படின்னாக்கா பகுத்தறிவு சட்ட ஆளுமையை குறிக்கின்றது. அடுத்தது இந்தியாவில் முன்மொழியப்பட்ட சேவை வரி சட்ட ஏற்பாடுகளுக்கு பின்வரும் அறிக்கைகளில் இது உண்மை அப்படின்னாக்கா, ஸோ ரெண்டுமே கரெக்டு. அதாவது மத்திய மற்றும் மாநில வரிகள் இரண்டும் விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படும். ஓகேங்களா, அதாவது ஃபைனலில் தான். ஓகேங்களா, மத்திய ஜிஎஸ்டி இருந்தாலும் மாநில ஜிஎஸ்டி இருந்தாலும் நம்ம ஃபைனலாக எங்கே விற்கிறோமோ அங்கே தான் சேகரிக்கப்படும். கரெக்டு தான். உற்பத்தி செலவில் மத்திய மற்றும் மாநில பொருட்கள் சேவை வரி மாற்றப்படும். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு 1, 2 என்பது சரியானது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னாக்கா, ஸோ நேரில் எது எது வரும்? வருமான வரி, சொத்து மற்றும் மூலதன வரி, பங்காயதாய மற்றும் லாப வரி. மற்றபடி அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி என்பது என்னது? இது ஒரு மறைமுக வரி ஆகும். ஸோ நேர்முக வரினாலே வருமான வரி வந்துடும், சொத்து வரி வந்துடும், மூலதன வரி வந்துடும், பங்காதாயம் வந்துடும், லாப வரி இது எல்லாமே நமக்கு நேர்முக வரிகள் ஆகும். ஓகேங்களா. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி தலைவர் யாரு? நிதியமைச்சர். ஓகேங்களா. ஜிஎஸ்டியோட தலைவர்னா மத்திய நிதியமைச்சர், நிதி ஆயோகோட தலைவர்னா பிரதமர். 2019-20 ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் எது அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு. ஸோ ஜிஎஸ்டி 2019-20 டேட்டா கணக்கின்படி அந்த வரி வசூலில் மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வரி வசூல் செய்கிறதுல. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எப்பொழுது அமல்படுத்தப்பட்டது? 1/7/2017. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஸோ 101வது சட்ட திட்டம் 2016 279A மாநில அதாவது நிறைவேற்றப்பட்டதுனாக்கா 2017 மார்ச் 29. ஓகேங்களா. மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பது இன்டகிரேட்டட். ஓகேங்களா, ஒருங்கிணைந்த. ஐனா என்னது? இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனை அப்படின்னாக்கா 3. ஏன்னா
என்னென்ன இருக்குது? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 உள்ளடக்கங்கள் இருக்குது. அடுத்தது பின்வரும் சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றிய உண்மையான கூற்றை குறிப்பிடுக. ஸோ உற்பத்திக்கான மூலப்பொருட்களுக்கு வரி இல்லாத இறக்குமதி. அடுத்தது முதல் 5 ஆண்டுகளுக்கு ஏற்றுமதி வருமானத்தில் 100 விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஸோ பின்வருவற்றை பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து 3, 2, 1, 5, 4 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் வேட்டு. வேட் அப்படின்னாக்கா பல்முனை வரி. ஓகேங்களா? வேட்னாலே நான் என்ன சொன்னேன்? பல்முனை வரி. ஜிஎஸ்டினாலே என்ன சொன்னேன்? ஒரு முனை வரி. ஸோ வேட் என்பது அடித்தள விளைவு இல்லாத ஒரு பல்முனை வரி ஆகும். ஜிஎஸ்டி என்பது அடித்தள விளைவு இல்லாத ஒரு முனை வரி ஆகும். அதுவே விற்பனை வரி என்பது அடித்தள விளைவு உள்ள ஒரு பல்முனை வரி. இதை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். அடுத்து சிஜிஎஸ்டி அப்படின்னாக்கா மத்திய அரசு. ஓகேங்களா? சிஜிஎஸ்டி அப்படின்றது மாநிலத்திற்கு உள்ளே நடைபெறும் விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. அதுவே ஐஜிஎஸ்டினாக்கா வித்தின் த ஸ்டேட், அதாவது வந்து மாநில அரசுக்கு இடையே. ஓகேங்களா? ஸோ 2 மாநிலங்களுக்கு இடையே அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாநில அரசுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ரெண்டுமே மத்திய அரசு தான் வசூல் பண்ணணும். ஆனால் சிஜிஎஸ்டினா வித்தின் த ஸ்டேட்டு, ஐஜிஎஸ்டி அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையே. ஓகேங்களா? ஸோ வேட்டு ஜிஎஸ்டி வந்து அடித்தள விளைவு இல்லாதது. ஸோ வேட்னா பல்முனை வரி, அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி. ஜிஎஸ்டினா அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரி. விற்பனை வரி என்பது அடித்தள விளைவுள்ள ஒரு பல்முனை வரி ஆகும். இதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வரி சாரா வருவாயின் ஆதாரங்கள் ஆவன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள், மரண தீர்வை, இது 2 சொல்லியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்ன? இது கீழ்கண்ட வரி நேரடி வரி அல்ல. எது வந்து நேரடி வரி அல்ல? ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி என்பது இது வந்து நமக்கு ஒரு மறைமுக வரி ஆகும். மற்றபடி சொத்து வரி, கொடை வரி, வருமான வரி, மூலோபாதாய வரி, அப்புறமேட்டுக்கா வேறு என்ன பார்த்தோம்? பங்காதாயம், லாபம், இது எல்லாமே நமக்கு நேரடி வரியில் வந்துடும். ஸோ ஜிஎஸ்டி மட்டும் தான் நமக்கு நேரடி வரி அல்ல. அடுத்து பாருங்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மை அல்ல? ஸோ இங்கே பாருங்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள். ஜிஎஸ்டி கவுன்சிலோட உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள் அப்படின்னாக்கா கிடையாது. அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் 3/2 பங்கிற்கு குறையாத கூட்டத்தால் எடுக்கப்படும். ஓகே. அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபராகவே பங்கு பெறுவர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் நமக்கு வந்து பேராவாக நிறைய இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். அதை ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழே காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது அப்படின்னாக்கா வணிக நிறுவன வரி. அதாவது மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாததுனாக்கா கார்ப்பரேட் டேக்ஸ். வணிக நிறுவன வரி என்பது மாநில அரசின் வரி வருவாய் மூலம் கிடையாது. மற்றபடி நில வருவாய், மோட்டார் வாகன வரி, பொழுதுபோக்கு வரி, இதெல்லாமே நமக்கு ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டு கீழே வந்து என்னென்ன வரி வருவாய் வரும்னாக்கா நில வருவாய், மோட்டார் வாகன வருவாய், பொழுதுபோக்கு வரி. ஓகேங்களா? அப்போ வணிக நிறுவன வரி என்பது மாநில அரசு வராது, மத்திய அரசு வந்துடும். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யாரு? மத்திய நிதியமைச்சர். அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி. பார்த்தோமா? ஸோ வரி மீதான வரி தான் அடுக்கு வரி விளைவு. இதை வந்து ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணுச்சு? நீக்கம் செய்தது. அடுத்தது இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகேங்களா? எந்த ஒரு வரியானது நேரடி வரிக்கு தொடர்பு இல்லாது. ஸோ நேரடி வரினாலே வந்து சொத்து வரி வந்துடும். சொத்து வரி, நன்கொடை, வருமானம், லாபம், அடுத்தது இதெல்லாமே நமக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா நேர்முக வரியில் வந்துடும். சுங்க வரி என்பது மறைமுக வரி. ஓகேங்களா? சுங்க வரி மறைமுக வரி ஆகும். அடுத்தது பாருங்கள். ஸோ 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை இறங்கு வரிசையில் எழுதுக. ஸோ இது வந்து 2, 1, 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், அடுத்து மாநில கலால் வரி, அதுக்கப்புறம் தான் மோட்டார் வாகன வரி. இது அப்படியே கேட்க வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 2022 கேட்டிருக்காங்க. அடுத்தது விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனோட தொடர்புடையனாக்கா நேரடி வரியுடன் தொடர்புடையதுங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது
மாறுபட்ட வரி. ஸோ இதில் செல்வ வரி, வருமான வரி, நிறுவன வரி இதெல்லாமே நமக்கு நேர்முக வரிகள் ஆகும். முத்திரைத்தாள் வரி என்பது மறைமுக வரிகள் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுதான் வந்து மாறுபட்டது. ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மை தீமைகள் கேட்குறாங்க. இது என்ன பண்ணுது? அடுக்கு வரி விலைகளை நீக்குச்சு. கரெக்டு தான். பொருட்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி கொடுத்துச்சு. ஓகே. மத்திய மாநில இணைந்து வரி முடிவுகளை எடுக்கின்றது. ஓகே. ஸோ முடிவுகள் எடுப்பது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து எடுக்கும். அப்போ மூணுமே நமக்கு சரியானது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 1954ஆம் ஆண்டு முதலாக ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்த நாடியது பிரான்ஸு. வரி வருமானங்களில் அடங்குவன. ஸோ எதெல்லாம் வந்து வரி வருமானங்கள் அடங்குவன அப்படின்னாக்கா, வருவாய், செலவுகள் மீது போடப்படும் வரி, சொத்துகள் மீது போடப்படும் வரி, பொருட்கள் மீது போடப்படுகின்ற வரி. மற்றபடி வட்டிகள் அப்படின்றது வராது. ஓகேங்களா? ஸோ இதில் 1, 2, 3 மட்டும் சரியானது. 2020-21ஆம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா? இது அப்படியே நமக்கு இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 2020-21 வருவாய் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இறங்கு வரிசையில் அப்போ ஜிஎஸ்டி தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அடுத்தது தனி வருமான வரி, அதுக்கப்புறம் தீர்வை, அடுத்து நிறுவன வரி, அதுக்கப்புறம் சுங்க வரி. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே நமக்கு கேட்பாங்க ஆஃபீஸர், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு 2022 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். இது 2022 கேட்ட கொஸ்டின். ஆன்சர் வந்து அப்படியே வரிசையாக அப்படியே தான். ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் வரிகளில், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இப்போ கரண்ட்டாக வந்து என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகின்றது? எது வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகின்றது? அதாவது எஸ்ஜிஎஸ்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எது வரும் அப்படின்னாக்கா, முத்திரை வரியும், அடுத்தது மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி. ஓகேங்களா? இது ரெண்டு தான் நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணணும். ஓகேங்களா? முத்திரை வரி, மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி, இது ரெண்டு தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது 3 வகை: சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1/7/2017 நடைமுறைக்கு வந்தது. ஸோ 101வது சட்ட திருத்தம் 2016 279A 2017 மார்ச் 29 பார்லிமெண்ட் நிறைவேற்றப்பட்டு 2017 ஜூலை 1 அமல்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னாக்கா ஃப்ரான்ஸு 1954. இந்த டேட்டா மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் எது அப்படின்னாக்கா தலைக்கட்டு வரி. ஸோ மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் அப்படின்ற இடத்துல வந்து தலைக்கட்டு வரி மட்டும் தான் வராது. மற்றபடி அயல்நாட்டு கடன்கள், மாநகர வரி, வருமான வரி இதெல்லாமே நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி 1/7/2017. ஓகேங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள். இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னாக்கா என்ன கேட்குறாங்கனாக்கா, குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடை தெரிவு செய்க. ஸோ இந்திய அரசுடைய வருமான வரி கொள்கையானது எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னாக்கா செலுத்தும் திறன். சரிங்களா? ஸோ செலுத்தும் திறன் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செலுத்தும் திறன் அடிப்படையில் தான் வருமான வரி கொள்கையானது அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 1954 ஜிஎஸ்டி அமல்படுத்தி நாடுனாக்கா ஃப்ரான்ஸு. ஜிஎஸ்டி டேஷ் இலக்கை அடிப்படை கொண்டனாக்கா பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய நுகர்வு தான், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி ஆகும். இது ஒரு மறைமுக வரி. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள் அப்படின்றதுல மூணுமே சரியானது. ஸோ வரி வருவாய், வரி இல்லாத வருவாய், பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி, இது மூணுமே வந்து அரசாங்கத்துடைய வருவாயின் ஆதாரங்களாக உள்ளன. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது வந்து எந்த குழு அப்படின்னாக்கா கேல்கர் பணிக்குழு. ஓகேங்களா? கேல்கர் பணிக்குழு அப்படின்றவங்க தான் ஜிஎஸ்டியை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆக்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஃபஸ்ட்டு எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அடுத்து வந்து ஜிஎஸ்டி கீழ் என்னென்ன வரிகள் வந்து வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து எவ்வளோ
அதாவது ஜிஎஸ்டி மூலமாக நமக்கு வந்து எவ்வளோ வந்து இன்கம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நம்ம வெற்றிகரமாக வந்து என்ன பண்ணிட்டோம், ஜிஎஸ்டி அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் பார்த்தாச்சு. உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது 2 பிடிஎஃப் இருக்குது. 2 பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான ஒரு விஷயம் வந்து. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.